ஓம் சக்தி. அருள் வாக்கும் அனுபவங்களும். சொத்து சேரச் சேர சுகம் போய்விடும். பெரிய பணக்காரர் ஒருவர் அன்னையிடம் அருள்வாக்கு கேட்க வந்தார். அவரிடம் அன்னை கூறினாள், மகனே, வடியாத ஆற்றில் எப்படி தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதுபோல உனக்கு செல்வம் வந்து கொண்டே இருக்கிறது. ஓடும் ஆற்றில் தண்ணீரை தடைப்படுத்தினால் என்னவாகும்? தண்ணீர் தேங்கி நிற்கும், நாற்றம் எடுக்கும், அருந்துவதற்கு பயன்படாமல் போகும். நீ தர்மம் செய்து கொண்டே வந்தால் உனக்கு செல்வமும் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் பேராசை காரணமாக தர்மம் செய்யாமல் சேர்த்து கொண்டே போனால் வருகிற செல்வத்தை அனுபவிக்க முடியாமல் போய்விடும். அது கடனாகவும் நோயாகவும் பெருகி அனுபவிக்க முடியாமல் போகும். சொத்து சேரச் சேர சுகம் போய்விடும் என்றாள் அன்னை. நான் கூறும் இந்த வார்த்தைகள் அனைத்தும் காற்றோடு காற்றாக போய்விடாமல் பார்த்து கொள்வது உங்கள் பொறுப்பு. அவை வீணாக போய்விடாமல் பார்த்து கொள்வது உங்கள் கடமை. அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.